ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் இப்போ காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருக்க மாதிரி இருக்குது. ஹீரோயின் வந்து அவங்க எனர்ஜியை கல்டிவேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு மின்னல் வந்து தாக்கிடுது. அப்போ தாக்கையில் அவங்க வந்து மேலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க. இறக்கையில் அவங்க சோல் மட்டும் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு போயிடுது. ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோயின் என்ன இருக்காங்க அப்படின்னா பெட்டில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஹீரோயின் அப்போ தான் கண் முழிக்கிறாங்க. முழிச்சதும் என்னடா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. யோசிக்கையில் அங்கே வந்து ஒரு பையன் நிற்கிறான். இவர் தான் நம்ம ஹீரோ. இதோட நீ 100வது தடவை இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்க, அந்த டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட மெமரிக்குள்ளே போய், அந்த பொண்ணோட மெமரிக்குள்ளே போய் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்கையில் ப்ரெஸ் பார்த்துட்றாங்க. அங்கே ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த பொண்ணை வந்து ஹீரோயின் வந்து தள்ளி விட்ருப்பாங்க. அதனால தான் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிருப்பார். இப்போ வந்து இவர் வந்து நீ இப்போ இந்த காசுக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ என்னை டிவோர்ஸ் பண்ணால் நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 மில்லியன் போட்டு கொடுப்பாரு. அப்போ வந்து அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இது வந்து ஏதோ ஒரு பேட் எனர்ஜி, பேட் வைப்ரேஷன் போல், இது எனக்கே இவன் வந்து என்னையவே இவன் சாபம் விடுறான் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு ஹீரோவை மூஞ்சிலே தூக்கி போட்டுருவாங்க. ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கொடுத்த செக்கை வந்து கிழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் வந்து அவனை உத்து பார்ப்பாங்க. உத்து பார்க்கையில் ஹீரோயினுக்கு வந்து ஃப்யூச்சரை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். அப்படி பார்க்கையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு சுற்றி ஃபுல்லாக கெட்ட வைப்ரேஷனாக இருக்குது, அதனால் இப்போ உனக்கு தலையில் அடிபட்டு ரத்தக்காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிற என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்கள பிடிச்சி இது பண்ணுவாங்க. ஹீரோயின் ஒரு அடி தான் பின்னாடி போய் அடித்து திருப்பி முன்னாடி வந்து திருப்பி பின்னாடி போய் அடித்து கீழே உட்காருவார். மேலேருந்து ஃப்ளவர் வாஷ் வந்து என்ன ஆகும்னா ஹீரோவோட தலையில் விழுந்து ஹீரோவுக்கு ரத்தம் வந்துடும். பார்த்தியா, நான் சொன்னேன்ல, நான் சொன்னால் நீ கேட்கணும், தலையிலேருந்து ரத்தம் வந்துருச்சா, ரத்தக்காவை வாங்கிட்டே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பாங்க. அப்போ ஹீரோவோட ஃப்யூச்சரை திருப்பி ஹீரோயின் பார்ப்பாங்க. ஹீரோ லவ் பண்ணுற பொண்ணு ஹீரோவை வந்து ஏமாத்துகிற மாதிரி, அதாவது ஹீரோவுக்கு கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஹீரோட கால் நல்லா அடிபட்டுருது, அதனால் நடக்க முடியாமல் போயிடுது. அந்த பொண்ணே வந்து மேலேருந்து, அதாவது மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்ற மாதிரிலாம் இவங்க நினப்பாங்க. இவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறது வந்து ஹீரோவுக்கு கேட்கும். அது கேட்டதும் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்போ தான் ஹீரோவுக்கு வந்து திருப்பி வந்து மயக்கம் வந்து அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை வந்து அந்தளவுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, நான் இருந்தால் மட்டும்தான் உன்னால் நல்ல வாழ்க்கை வாழ முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே ஹீரோ மயக்கமானதும் டாக்டரை கூப்பிட்டு ஹீரோவுக்கு எல்லாம் வந்து அதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விடுவாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவார், அவளோட பிரெயினை கொஞ்சம் செக் பண்ணுங்கள், அவள் மென்டலி இல்லாயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். அப்போ அந்த டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை சார், அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணியாச்சும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து ஹீரோவோட தங்கச்சியும் அந்த லவ்வரும் வருவாங்க. தங்கச்சியை பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணனே அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி கேட்குறதுக்கு, நான்லாம் ஒன்றும் பண்ணல, ஆனால் தான் போய் விழுந்துட்டான், அவன் தான் இடிச்சுக்கிட்டான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட ஃப்யூச்சரையும் பார்ப்பாங்க. இவளோட லவ்வர் இவனை ஏமாத்திடுறான், அவன் வந்து நிறைய பேரோட அஃபேரில் இருக்கனால இவளுக்கு வரக்கூடாத டிசீஸ் வந்துடுது, இவளோட கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆயிரும், இவளும் மேலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை எதுவுமே நல்லா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்க. உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு அந்த லவ்வருக்கு வந்து இது எதுவுமே கேட்காது. அவள் சொல்லுவாள், நீ டயர்டாக இருக்கியா, உனக்கு எதுவும் ஹாலுசினேஷன் ஆகுதா, நான் இவங்களுக்காக தான் இந்த டீயை அதாவது இந்த சூப் கொண்டு வந்தேன், இருந்தாலும் நீ குடி, நீ தானே ஹீரோவை பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ திரும்பி ஹீரோயின் வந்து அவக்கண்ணு மூலிமா ஃப்யூச்சரை பார்ப்பாங்க. இவ நம்மகிட்ட கொடுக்குற மாதிரி வந்து அந்த இதை அவளே தள்ளி விட்டு நான் தான் அவளை கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நாடகம் ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் நினைப்பாங்க. இது ஹீரோவுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கேட்டுரும். எவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் யோசிப்பாங்க. அதே மாதிரி கொடுக்க வர மாதிரி வந்துட்டு அவங்க ஹீரோயின் கையில் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, அவளே கீழே போட்டு அவள் கையில் ஊற்றிக்கிட்டு
இது பண்ணுவாங்க, அதாவது நடிப்பார் அந்த பொண்ணு. இதை வந்து ஹீரோவோட தங்கச்சியும் நோட் பண்ணிடுவாங்க. என்னடா இவ சொன்ன மாதிரியே நடக்குது, இவ வந்து நம்மகிட்ட அப்போ நடிக்கிறாளா, இவ கெட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்போ தான் யோசிப்பார். அப்போ நினைப்பாரு, இவளை வந்து விடக்கூடாது, இவ சொல்கிற மாதிரி உண்மைக்கே நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ட்ரெஜடியில் முடிய போகுது அப்படின்னா இவளை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு புரியுது, நானும் ஹீரோவும் லவ் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு தெரியுது, அதுக்காக எனக்கு இப்படி ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எதுக்குமா உன்னையே ஹர்ட் பண்ண போகிறேன், அவனை எனக்கு 10 மில்லியன் கொடுக்க சொல்லு, நான் வேணால் போயிடுறேன், நான் இப்போ தானே உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அந்த பேப்பர் 10 மில்லியனா, எனக்கு தெரியாதே, நீ வேணால் திருப்பி எழுதி கொடு, நான் உன்னை உடனே விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ சொல்லுவார், இல்லை இப்போ என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே ஹீரோ வந்து நீ வந்து என் லவ்வரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே போக சொல்லிடுவார். அந்த பொண்ணும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் கூட, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறதுக்கு, முடியாது அப்படி இப்போலாம் அவனை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். உனக்கு நான் 20% ஆஃபர் தரேன், 30% ஆஃபர் தரேன், ப்ளீஸ் எனக்கு கம்மியாக கூட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ எதையுமே கண்டுக்க மாட்டார். வா டிஸ்சார்ஜ் ஆகி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயின் வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீல்ஸ் போட்டு நடக்க தெரியாமல் நடந்து வருவாங்க. இவன் ஏன் இப்படி பண்ணுறா, இவளுக்கு தான் ஒரு நாள் கூட ஹீல்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்ருப்பார். ஹீரோயினுக்கு கடுப்பாயிரும், அட போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸை கையில் தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஹீரோ சொல்லுவார், காருக்குள்ளே ஏறு அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயின் காருக்கு மேலே ஏறி உட்காந்துருவாங்க. காருக்குள்ளே தான் ஏற சொன்னேன், கார் மேலே ஏற சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து கார் டோரை திறப்பாங்க பாருங்க, அவங்களோட இதுக்கு வந்து அது கலண்டுட்டு வந்துடும். ஹீரோவுக்கு செம்ம காண்டாக இருக்கும். ஹீரோவோட செக்ரட்டரியை கூப்பிட்டு, நீங்கள் வேறு கார் கொண்டு வாங்க, இந்த காரை வந்து போய் கராஜில் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோயின் திருப்பி டோரை திறக்க போவாங்களா, நீ திறக்க வேணாமா நானே திறந்து விட்றேன்ட்டு ஹீரோ திறந்து விட்டு உள்ளே உட்கார வச்சுருவாங்க. கண்ணாலே ஹீரோ சீட் பெல்ட் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னாச்சும் உன் கண்ணுக்கு நொல்லக்கண் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ சொல்லுவார், சீட் பெல்ட் அப்படின்ட்டு போட்டு விட போவாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க. ஹீரோ உடனே விலகி வந்து போட்டு விட்டு வந்துடுவாங்க. ஹீரோவோட வீட்டுக்கு இங்கே 2 பேர் வந்துட்டாங்க. அங்கே வந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணுற மிஷின் இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோயின் இது ஏதோ ஒரு கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருக்க மந்திர பேப்பரை போட்டு அதை வந்து வெடிக்க வச்சுருவாங்க. வெடிக்க வச்சுட்டு ஹீரோக்கு செம்ம காண்டாகும். ஹீரோயினை திட்டிக்கிட்டே வருவார். அப்போ ஹீரோயின் பயந்துட்டு பின்னாடி போய் உட்காரன்ற மாதிரி ரிமோட் உட்காந்துருவாங்க. அவங்க ரிமோட்டில் உட்காரவும் டிவி ஆன் ஆகிடும். இதை பார்த்து பயந்துட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே ஒரே தவ்வு. ஹீரோ அதில் ஜெர்க்காகி நின்றுட்டுருப்பார். ஹீரோயின் இது என்னடா அப்படி சவுண்ட்லாம் வருது, வீடியோ வருது அப்படின்ற மாதிரி பின்னாடிலாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு சவுண்டு கொடுப்பாரு பாருங்க, பயந்துட்டு அதை டிவியை தள்ளி விட்ருவாங்க ஹீரோயின். ஹீரோக்கு இன்னும் காண்டாயிரும், ஐயோ என் டிவி, இனிமேல் என் வீட்டில் எதையாச்சும் நீ தொட்ட நீ செத்தடி அப்படின்ற மாதிரி திட்டிட்டு, எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகிறேன், உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுவார். அட போடா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் உட்காந்துட்டு, ஐயோ எனக்கு இப்போ பசிக்குதே, என்கிட்ட காசு இல்லையே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கேல, ஹீரோயின் தான் ஃப்யூச்சர் கணிக்கிறாளாச்சே, சரி வா நம்ம எல்லோரும் ஃப்யூச்சரையும் சொல்லி அதில் காசு பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி யோசித்து போயிடுவாங்க. போனால் எங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா கரெக்டாக ஹீரோவோட கம்பெனி வாசலில் உட்காந்து எல்லாருக்கும் நான் ஃப்யூச்சர் சொல்கிறேன் வாங்கன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஒருத்தன் வரமாட்டான். கரெக்டாக ஹீரோவோட பாடி கார்டு வருவாங்க. அவங்கள பார்த்து இங்கே வா உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவன் கண்டுக்காமல் போய் ஹீரோட்ட சொல்லுவான், மேடம் வந்து கீழே தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவள்கிட்ட சொல்லு நான் பிஸியாக இருக்கேன், என்னால் வர முடியாது. அவங்க உங்களை பார்க்கலாம் வரல, அவங்க வந்து ஹோரோஸ்கோப் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஃபார்ச்சூன் சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டு எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இவன் ஏன் எனக்குன்னே வந்து பண்ணுறா இப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பார். அங்கே ஒரு குட்டி பையன் ஐ திங்க் இது ஜூஸா இல்லை காஃபியான்னு தெரில, என்னமோ குடிச்சிட்டே வருவான்.
ஹீரோயின் கேட்பாங்க, அது பார்க்கவே அழகாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட கேட்குறதுக்கு, நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயின் பக்கத்தில் இருக்க ஐ திங்க் காஃபி ஷாப் தான், அங்கே போய் நின்றுட்டுருப்பாங்க. எல்லோரும் ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிட்டு போவாங்க. சரி, ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, நம்மளும் போய் நம்ம முகத்தை காமிச்சா வாங்கிக்கலாம் போல் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு முகத்தை காமிப்பாங்க. பட் அது ஸ்கேன் ஆகாது. இதோடு இந்த எபிசோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பை பை கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.